பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். கட்டின வீடோ நீலம் பொருளோ கண்டிடும் உற்றாருறவினரோ கட்டின வீடோ நீலம் பொருளோ கண்டிடும் உற்றாருறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தை தீராத பாவம் வியாதியையோ மாறாத பலவீனமோ தீராத பாவம் வியாதியையோ மாறாத பலவீனமோ சுமந்து தீட்டா காயங்களாலே குணமடைய வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தை. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பங்களை கேளும். யாக்கோபின் தேவனை செவிக்கொடும். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷி பாக்கியவானும் பாக்கியவதியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற உமது திருவார்த்தைகளின் வழியாக ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு மத அடியவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நேரம் வரை நிமிடம் வரை கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்து பராமரித்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக இந்த வேத பிரமாணத்தின்படி இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முழங்கால்கள் முடங்கும்படியாக பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். நானே கடவுள் என்று அறியுங்கள் என்று சொன்னீரப்பா. உம்மை அறிந்து கொள்ள உம்மிடத்திலே நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க விண்ணப்பம் வேண்டுதல்களை வைக்க உம்முடைய திரு சன்னிதானத்தில் ஓடோடி வந்திருக்கின்றோம். வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதான உணர்வினை நீர் எங்களுக்கு தாரு. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரு. துவக்கம் முதல் முடிவு பிறந்த பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் முழு திருச்சபையாய் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதி. ஏசும் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 15வது பாடலை சேர்ந்து பாடும். பாமாலை எண் 15. Hey!
இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இல்லை களை கூர்ந்து மகள கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பெரிய கடவுளை போற்றுவோம். சேனையின் கடவுளாகி கர்த்தரை நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு ராமன் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரை நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முதல் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு மூலமாக மனிதருக்கு அருளி செய்த வாக்குப்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அரைக்கிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படலை செய்யப்படுத்தும் மிக வெக்கமுள்ள பிதாவை, உம்முடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ நீதியும் தெளிந்து தொழிலாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிறுத்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 முடிய. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு
ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 முதல். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. Oh
சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 29 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தருக்கு கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 11 18 முதல். யோவான் 20 வசனங்கள் 11 முதல். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லு என்றாள். மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீடருக்கு அறிவித்தாள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கீர்த்தனையிலே 83வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Yesu
இப்பொழுது வாலிப பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார். Check. அழைத்தவரே அழைத்தவரே என்னோலியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என்னோலியத்தின் ஆதாரமே எத்தனை நிந்தைகள்
கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டுமாக வாழ்த்துக்களை, தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற திரு குணசேகரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த கால வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபையினாலே மீண்டும் ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசனத்தை நாங்கள் உணரவும், பாடவும், மகிழ்ந்திருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். அடிமை மறைத்து நீர் வெளிப்படும், சுயமொன்றும் வெளிப்படக்கூடாதபடி அடிமையை மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வேண்டுகிறோம். வாழ்வு தர நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல வாய்ப்பை அளித்த போதகர் ஐயாவுக்கும் சபை மக்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவர் கூட விசேஷித்த நன்றிகளை நான் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது நாளிலும் நாம் சிந்திப்பதற்காக பேராயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஆற்றல் பெறல் என்கின்ற அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் மாத்திரமே ஆற்றலை பெற முடியும், நம்பிக்கையை பெற முடியும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதன் மூலமாக பெற்று மகிழ முடியும். இன்னும் கூட அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராலே மாத்திரம் நாம் உலகத்துக்குள் ஆண்டவருடைய அன்பின் மகத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு சவால் நிறைந்தவர்களாய் உலகத்துக்குள் நாம் கடந்து போய் அந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை நாம் அறிவிக்கப்பட முடியும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தினை அந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இதற்கு முன்பாக நாம் சென்ற வாரத்தில் பார்த்த ஆண்டவரை குத்தின, ஆண்டவரை துன்பப்படுத்தின, ஆண்டவரை என்னெல்லாம் தலைக்குறைவான அளவுக்கு அவரை கீழே கொண்டு போக வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டமான காரியங்களை செய்த அந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் என்றால், இவரை தீர்த்து கட்டிவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, நம்முடைய சாம்ராஜ்யத்துக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் இருக்கும், இனிமேல் வந்துட்டு இந்த ஆண்டவருடைய பெயரை ஒருவரும் உச்சரிக்க முடியாது, வேறு எந்த விதத்திலும் அந்த கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்பட முடியாது என்கின்ற ஒரு ஆழமான கருத்து அவர்களுக்குள் இருந்திருக்கிறதை பார்க்கின்றோம். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஒடுக்கினார்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவர்கள் துன்பப்படுத்தினார்களோ, கீழான நிலைமையிலே போகும்படியாய் செய்தார்களோ, அதைவிட மேலாக கிறிஸ்துவனுடைய நாமம், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமையாய் புறப்பட்டு போனதை வேதத்தின் காரியங்களிலிருந்து நம்மால் அதிகமாய் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த ஒரு முதல் பிரசங்கத்தை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட வாசகத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அவருடைய ஒரு முதல் அருளுரையிலேயே 3000 பேர் 5000 பேர் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ இந்த வார்த்தையினுடைய கருத்துக்களில் நாம் அறிகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இதுக்கு முன்பாக கூட எத்தனையோ செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ நிலைமைகளில் ஆண்டவருடைய அன்பை கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் கூட இந்த ஆழமான அனுபவங்கள் எப்படி நடந்தது, எதன் அடிப்படையில் நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஆற்றல் பெற்ற பொழுதே அந்த ஆற்றலின் வல்லமையினாலே அநேகரை விதமாய் அந்த சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் இதிலே பார்க்க முடிகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம்.
அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது சாதாரண ஒரு மனிதன், படிப்பறிவே இல்லாத ஒரு மனிதன். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிற்காலங்களிலே பார்க்கும்போது சபை சரித்திரத்திலே அவர் ஒரு பெரிய பேராயராய், முதல் பேராயராய் நியமிக்கப்பட்டார் என்றெல்லாம் நாம் சரித்திரத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவர்கள் அறிந்து கொண்டார்கள். இவங்க பேசுகிற தைரியம், இவர்கள் பேசுகின்ற அந்த நிலைமையெல்லாம் பார்க்கப்படும் போது ஒன்று அவர்களுக்கு தெரிகிறது, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் அவர்களுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறது. ஆகையினால் அவர்கள் படிப்பறிவில்லை என்றாலும் தைரியத்தோடு செய்தியை சொல்லுகின்றார்கள். தைரியத்தோடு வல்லமையாய் பொறுப்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வார்த்தையின் காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்போது அவர்கள் ஒன்று சொல்லுகின்றார்கள், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவோடு கூட பயணப்பட்டவர்கள், இயேசுவோடு கூட அநேக காரியங்களை அறிந்து செயல்பட்டவர்கள். நம்மை பார்க்கும்போது உலக மக்களோ அல்லது நம்மோடு சேர்ந்த மக்களோ கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுக்கப்பட முடியுமா என்பது கேள்விக்குறியாக தான் இன்றைய நாளிலும் கூட இருந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா சில வேளைகளில் நம்முடைய சுயரூபத்தின் காரியங்களை பார்ப்பதற்காக ஏதாவது ஒருவர் எதையோ ஒன்று சொல்லப்படும் போது அவர்கள் ஒன்று தான் சொல்லுவாங்க, நம்ம நாளாக சொல்லி அவருடைய காரியங்களை துக்கப்படுத்துகின்ற ஒரு நிலைமைகள். அப்போ அதன் மூலமாக அவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் என்ன, நமக்கு இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்துவங்க, மற்றதெல்லாம் நம்ம சத்தியத்தை சொல்லியிருப்போம், நன்மையான காரியங்களை சொல்லியிருப்போம், எத்தனையோ விதமான நன்மைகளை அவர்களுக்கு செஞ்சுருப்போம். ஆனாலும் அதெல்லாம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சிந்தனையே வராது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்களா, தொந்தரவு கொடுத்துட்டாங்களா. இதற்கு அடிப்படையான காரியம் இயேசுவை குறித்து அவர்களுக்கு ஒரு அடைமொழியை கொடுத்தால் அது மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லி உலகத்து மக்களுக்கு நம்மை காட்டிலும் அதிகமாக தெரிகிற ஒன்றாக இருக்கிறது. சத்தியம் நமக்கு கொஞ்சம் தெரியும், ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை தெரிந்தவர்கள் வெளிமக்கள் இதை உபயோகப்படுத்துகின்ற விதம் என்னன்னா, கெட்டுப்போன காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆனால் இவங்க ரெண்டு இந்த பேதுருவை குறித்து சொல்லப்படும் போது இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், ஆகையினால தான் இவர்கள் அந்த விதமான ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். ரெண்டாவது காரியங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சாட்சிகள், அவரை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார், அவர் ஆண்டவரை உயிரோடு எழுப்பினதுனால நாங்களும் அந்த உயிருள்ள ஆண்டவரை தரிசித்து வாழ்வதனாலே, அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதனாலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அசைக்க முடியாத இவ்விதமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்வோம் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை அந்த இடத்திலே சொல்லக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாதபடி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கப்படும் போது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும்படிக்கு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் என்றைக்கு சிலுவையில் போயிட்டாரோ, அவருடைய ரத்தம் என்றைக்கு சிந்தப்பட்டதோ, நமக்காக அடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் அங்கே சம்பாதித்து வைத்து விட்டாரோ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை மோசமான நிலைக்குள்ளாய் தள்ளி போகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் அந்த இடத்துல அவர் சொல்லுங்கள், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை என்ன, குணப்படாமல் இருக்கிறோம். அதை கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மருத்துவரிடத்தில் ஒரு உள்காயத்துக்காக நாம் போகின்றோம். அவர் காயத்தை பார்க்கின்றார், இதில் வந்துட்டு உள்ளே கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுமா, இதை சரிப்படுத்த வேண்டும்,
அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கத்தியில் ஆப்ரேஷன் செய்து அதில் இருக்கிற மோசமான தன்மையெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அவர் மருந்து கொடுத்து சரிப்படுத்துகிறாரு. இன்னொரு தடவை மீண்டுமாக அதே டாக்டர் இடத்துல போகிறோம். ஐயா, என்ன நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்டெல்லாம் எடுக்கப்பட்டு அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கூட உனக்கு பிரச்சனை இருக்குதுமா உள்ள, அதனால் அந்த பிரச்சனையை சரிப்படுத்தினா தான் நன்றாக சரியாகப்பட முடியும். அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகின்றார். பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு ஜீவியத்தோடு வாழப்படும் போது தான் நாம் குணப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்கின்றோம். நான் ஒரு இடத்துல ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது அந்த கேள்வியை என்ன பார்த்துன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் குணப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு ஒரு புதுமையாக தெரியுது. என்னத்துக்கு இப்படியெல்லாம் கேட்குறாங்க, என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான ஒரு வார்த்தையை சொல்லி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் அப்போ தானே ஒரு புதுதாக அந்த இயக்கத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டு இருக்கின்றேன். அப்போ வேதத்தை வாசிக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருது, எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் இவ்விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால இவ்விதமான தன்மைகளை நம்மால் உணர முடிகிறது. அதில் என்ன பார்க்குறோன்னா, வாக்குறுதி அளித்து ஆற்றல் படுத்துகின்ற கடவுள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமாம், யாக்கோபுக்கு ஆண்டவர் விதமாய் வாக்கு பண்ணுகின்றார். அப்போ வாக்கு பண்ணுறதுல என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுறதில்லை, நான் சொன்னதை செய்யும் அளவும். அப்போ எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையின் ஆற்றல் அங்கேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் தான் இந்த விதமான நிகழ்வு ஏற்படுமே, அங்கே இந்த விதமான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே இருக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் முதலும் முடியுமாக இருக்கிறார். உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனும் நானே என்று சொன்னவர் தான் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு யாக்கோபு இவ்விதமான ஒரு பிரச்சனையோடு கூட தன் வீட்டை விட்டு கடந்து போய்விட்டார். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் எல்லாவற்றையும் முடித்து மீண்டுமாக தன்னுடைய தாயகத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி வரப்படும் போது ஆண்டவர் ராத்திரி வேளையில் இந்த ஒரு தரிசனத்தின் மூலமாக ஆண்டவருக்கு ஒரு காட்சியை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு பண்ணி வாக்கின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒன்று போட்டிருக்கிறதை பாருங்கள். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இருக்கிறார். பார்த்தீங்க, 1:8 வெளிப்படுத்தின 1:8. திருவுளம் பற்றினார். அதுதான் முதல்ல நம்ம கவனித்தோம். ஆதியும் அந்தமும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவராக இருக்கின்றேன், அதை தான் சொல்கிறார். அதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறதுனால அந்த விதமான ஆற்றலை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமாம், நான் போகிறேன். ஆனாலும் நான் போகிறது குறித்து உங்களுக்கு துக்கமான காரியங்கள், கஷ்டமான காரியங்கள் இருக்கும். ஆனாலும் கூட நான் போய்
ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன், மீண்டுமாய் நான் வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி சென்றிருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலில் கூட எத்தனையோ நிகழ்வுகள் நான் இப்படியாய் அடிக்கப்படுவேன், நான் மறிக்கப் போவேன், மீண்டுமாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பேன், உயிர்த்தெழுந்த பிறகு என்னென்ன விதமான காரியங்கள்லாம் நான் நடைபெற்று செல்லுவேன் என்கின்ற எல்லா நிகழ்வையும் சொன்னாலும் கூட அந்த சீஷர்களுக்கு, அந்த மக்களுக்கு அவிதமான உணர்வில்லாத ஒரு சூழ்நிலைகள் அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகின்றது. ஆகையினால்தான் அவர் சொல்கிறாரு, நான் போய் மீண்டுமாக வருவேன், வந்து உங்களை என்னிடத்தில் மறுபடியுமாய் சேர்த்து கொள்வேன். அதில் 28வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:28. ஆமாம், சந்தோஷப்படுவீர்கள். என்னுடைய அன்பு உங்களில் இருந்தால் என்னுடைய போதகத்தினுடைய மகிழ்ச்சியான நிறைவை நீர் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏன்னு சொன்னால் எனக்காகத்தானே போகிறாரு. உலகத்தில் வாழ்ந்தது, வளர்ந்தது, மறித்தது எல்லாம் எனக்காக நடந்தது. இப்போ மறுபடியும் கடைசி சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காகத்தான் நான் போகிறேன், நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகின்றேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களையும் வந்து நான் என்னிடமாக சேர்த்து கொள்வேன் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3:11 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவளுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்ட நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 11ஆம் வசனத்தில் அப்படியே மறுபடியும் வருவார். முதல்ல வந்து அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களை வெளிப்படுத்தினார். இரண்டாவது அந்த தூதர்கள் பார்த்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாரோ அவரை மறுபடியும் மீண்டுமாக வருவார் என்று சொல்ல அந்த நிகழ்வை அந்த இடத்துல தேவதூதர் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாதபடி சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ மீண்டுமாய் வருவார் என்கின்ற அந்த நிகழ்வை தீர்க்கன் அழகாக சொல்லியிருக்கின்றார். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும், அந்த ஒலிவ மலை 2ஆக பிளந்து விடப்படும், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வான காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருந்து அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். ஆமாம், இப்படிப்பட்ட மக்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் நான் இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் உள்ள மக்களை கூட இந்த ஆற்றலின் மூலமாக நான் விடுவித்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. ஆகையினால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள், முடிவு புரிந்தும் இப்படிப்பட்ட அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இது மாத்திரமல்லாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபோது முதல்ல ஒருவருக்கு தரிசனமானார். இரண்டாவது சூழ்நிலைகளில் சீஷர்களுக்கு அவ்விதமான காட்சி அளிப்பதற்காக சென்றிருக்கின்றார். அவர் சென்றிருக்கப்படும் போது
பூட்டப்பட்ட அறையிலே பயந்து கொண்டிருக்கின்ற மக்கள். இயேசுவே போயிட்டாரு, நம்ம தலைவரே போயிட்டாரு, தலைவருக்கு பின்னாடி நமக்கெல்லாம் என்னென்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த இடத்துல சென்று சமாதான வாழ்த்துதலை கூறுகிறவராக இருக்கின்றார். அதில் ஒன்று நாம் அறிய முடிகிறது என்னவென்றால், பூட்டின அறைக்குள்ளே அவர் உள்ளே போகின்றார். பூட்டின மாதிரி தான் இருக்குது, கதவு திறக்கப்படலை, எந்த விதமான நிகழ்வுகள் நடந்ததாக காட்சியளிக்கப்படவில்லை. அப்போ உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்துக்கு வல்லமையாய் உள்ளே போகக்கூடிய ஆவியின் வல்லமையின் தன்மைகள் இருக்கிறதை நாம் அதில் அறிய முடிகிறது. அப்படி போன போது தான் அவங்கெல்லாம் பயந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. ஒருவேளை இயேசு நல்லா தெரியுது, ஆனாலும் கூட அவரை பார்க்கும்போது பயத்தோடு நடுங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு காரியங்களை பார்க்கிறோம். அப்போ நான் தான் உயிர் தெழுந்த ஆண்டவர், திடீர்னு அப்படி வந்துட்டாரே, அது என்ன ஒன்று எங்களுக்கு தெரியலையேன்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது தான் ஏதாவது புசிக்கிறது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அவர் அதை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமையில் பார்க்கின்றோம். ஒரு ஆவி விதமான காரியங்களை செய்யப்பட முடியாதே, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை ஆற்றல் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தும் வண்ணமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ வாழ்வழித்து ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 7:14. அப்போஸ்தலர் 7:14. யோவான் 9:4 வாசிங்க. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்போது அந்த இப்படி ராக்காலம் வரக்கூடிய நேரத்தில் அந்த ராக்காலத்தில் நாம் கிரியை செய்யக்கூடிய வேண்டிய ஆற்றலை வல்லமையை நாம் பெற வேண்டுமானால் அதற்கு கடவுளுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் அப்போஸ்தலரில் பார்த்த காரியங்களை நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அந்த சேவானுக்கு எழுதின அந்த நிகழ்வை நாம் அதில் காண முடிகிறது. அப்போது அந்த சேவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், வல்லமையாய் பிரசங்கிக்கிறார். அப்போ வல்லமையாய் பிரசங்கிக்கும்போது அவரும் கூட முன்னாடி சொன்ன ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செஞ்சுங்கன்றது போல் இவர் எந்த இடத்துல என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால், வணங்கா கழுத்துள்ள மக்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே என்ற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்படியெல்லாம் நம்ம இன்றைய நாட்களில் போய் செய்தியை கொடுப்போம்னு சொன்னால் பெரிய பிரச்சனை உருவாகிடும். ஆனால் அவங்க கடவுளுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை நான் பெற்றிருக்கிறதுனால எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல அப்படி சொல்கிறாங்க. அதனுடைய நிகழ்வெல்லாம் நீங்கள் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள் தான். என்றாலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை நான் பெற்றிருக்கேன், எனக்காக ஒருவர் இந்த விதமான பாடுகளெல்லாம் பட்டு என்னை விதமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போனார் என்று சொன்னால் அவ்விதமான ஆண்டவரை நான் அறிவிக்காமல் இருந்துவிட முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆமாம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். பிரகாசிக்கின்ற ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட உயிர் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அதில் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்லாதபடி எபேசியர் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், உலர்ந்த எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கின்றோம். அந்த பள்ளத்தாக்கில் பார்க்கும்போது நாம் அதை ஆராய்ஞ்சு பார்க்கின்ற காரியங்கள் என்ன, ஒரு எலும்பு இன்னொரு எலும்பை காணக்கூடாதபடி எத்தனையோ நிலைமைகளிலே
அது மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தில் உள்ள எலும்பு பள்ளத்தாக்கு. அப்போ அந்த எலும்பு பள்ளத்தாக்கு யாருன்னு சொன்னால், கொலை செய்யப்பட்ட இஸ்ரவேல் மக்களுடைய கூட்டத்தின் ஒரு பகுதி. அப்படிப்பட்ட மக்களினுடைய ஒரு பகுதியை அந்த இடத்துல பார்த்து இந்த திருக்கணக்கு சொல்கிறாரு, நீ போய் அதுக்கு நேராக இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், தீர்க்கதரிசனம் உரைங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது அவர்களெல்லாம் ஒன்றோடு ஒன்றாக தன் தன் பாகத்திலே சேர்ந்து ஒட்டி கொண்டு அது ஒரு பெரிய உருவமாய் சதையாய் மூடின காரியமாய் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் கூட, எதுவுமே நமக்கு சாத்தியமாக இல்லை என்கின்ற சூழ்நிலையும் கூட, சாதகமாக இல்லை என்றாலும் கூட, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கப்பட முடியும். அதன் மூலமாக நாம் ஆசீர்வாதம் பெற முடியும், மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தை நாம் பெற முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதே ஒரு அதிகாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தேவ மனுஷனுடைய தீர்க்கதரிசியுடைய இடத்துல ஒரு மனிதனை கொண்டு போய் அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்ட போது, அந்த ஒரு எலும்புகளினுடைய தண்டு மூலமாக அந்த மனிதன் மேலே அந்த எலும்பினுடைய தண்டுகள் பட்டதனால அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போது ஆண்டவரால் வாக்கின் வல்லமையினாலே இந்த விதமான நிகழ்வு நடப்பது மாத்திரமல்லாதபடி, ஆண்டவருக்கு முன்பாக அநேக தீர்க்கர்கள், பரிசுத்தவான்கள், மேலானவர்கள் இருந்ததுனால தான் அந்த விதமான இடத்துல அவர்களை அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் உயிர்த்தெழுந்தார்கள் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களோடும் கூட இருந்து செயல்படுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அதனால தான் சொல்கிறார், ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாது ஒரு புதிய கல்லறை, ஒரு கழுதை. அதே போல் ஒருவரும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறை. அப்போ வேறு ஏதாவது ஒரு கல்லறை மேலே கொண்டு போய் வச்சாங்கன்னு சொன்னால் அவருடைய வல்லமை இவருக்கு ஏற்பட்டது, அதனால் அவர் உயிர்த்தெழுந்து வந்து விட்டார் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இல்லாதபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11 - 18 வரை அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையான காரியங்கள் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். வாசிக்க வேண்டாம். அவையில் என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல சீஷர்கள் போய் பார்க்குறாங்க, சீலைகள் கிடக்கிறது, என்னெல்லாம் கிடக்கிறது. ரெண்டாவது மரியம்மாள் போய் பார்க்குறாங்க, அந்த தேவதூதரை பார்க்குறாங்க. தேவதூதரை பார்த்துட்டு, ஆண்டவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை, யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் அதே இடத்துல தான் போயிருக்காங்க, அதே கல்லறை திறந்திருக்கத்தான் செய்து. ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் வல்லமை, நான் உயிர்த்தெழுவேன், உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயாவுக்கு செல்வேன், இவ்விதமான காரியங்கள்லாம் நடைபெறும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்வை அவர்கள் முற்றிலுமாக மறந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். அதான் சொல்கிறார், அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் கூட இதில் கூட நமக்கு அதில் விளங்கும் என்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. அறியாமை, அதான் சொல்லிட்டு போனாரே உயிர் தேர்ந்துன்னு இருப்பேன். அப்போ அதே கல்லறையாண்ட போகிறோம், கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த அவர் போத்துன அந்த நிகழ்வெல்லாம் அங்கே ஒரு இடத்துல சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது அந்த இடத்தாண்ட 2 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு வேத பகுதியில் சொல்கிறார், அவர் எங்கேயிலே அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார்ன்றாங்க, சொன்னபடியேன்றாங்க. அப்போ இவைகளெல்லாம் சொன்னப்பட்ட போது அந்த சீஷர்களெல்லாம் அப்படியே அமைதியில் போயிட்டாங்க. பார்த்துட்டு, சரி இது என்னமோ நமக்கு இது ஒன்றுமே விளங்கலையே அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் மரியாள் மட்டும் வைராக்கியமாக அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, இந்த நிகழ்வை நான் சரியாக என்ன பண்ணணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால், நான் இந்த இடத்த விட்டு போகிறது சரியானது இல்லையே என்று சொல்லி ஒரு வைராக்கியமாய் கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தோட்டக்காரருடைய வடிவிலே நிற்கிறார். அவரிடத்தில் இயேசுவிடத்தில் போய், ஐயா நீங்கள் இயேசுவை வைத்த இடம் எங்களுக்கு தெரியல, நீங்கள் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால். முதல்ல நம்ம இந்த காலத்தினுடைய நிகழ்வில் ஒரு
டெட் பாடியை போய் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, எதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கூட தெரியல. தன்னுடைய சிந்தனையில் என்ன பேச முடியும்னு சொல்லி தெரியாதபடி மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிற நிலைமைகள். ஆனாலும் கூட பேதைகளை ஞானியாக்குகின்ற ஆண்டவர், பேதைகளுக்கு தனித்தன்மையும் சிறப்பம்சத்தை கொடுக்க வந்த ஆண்டவர் இந்த அம்மாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி, நான் என் பிதாவின் இடத்துல போகல, ஆகையினால என்னை தொட வேண்டாம், நான் உயிர்த்தெழுந்த காரியங்களை எல்லாரிடத்துலையும் போய் அறிவிங்களும் கூட சொல்ல. ஆனாலும் அவங்கக்கிட்ட சொன்னால் போதும், அவங்க கடகடன்னு என்ன பண்ணுறாங்க, குயிக் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அந்த இடத்துல மக்கள் போடுறாங்க. குயிக்காக வந்துட்டு பாஸ் பண்ணணும் ஒரு செய்தின்னு சொன்னால், இந்த அம்மாமார்கிட்ட சொன்னால் அது ஒரு கடகடகடன்னு எல்லாற்றிலும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக அது தவறாய் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த நிகழ்வில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கிறது. அவங்க போய் கடகடன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் பார்த்தேன், அவரோடு பேசினேன், இந்த விதமான நிகழ்வு நடந்தது போனது எல்லாவற்றையும் சொன்ன பொழுது மீண்டுமாக கலக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அந்த கலக்கத்தை எல்லாம் போக்குவதற்காக ஆண்டவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். 12 செயல்படுகின்றார், எம்மாவு சீஷர்களுக்கு செயல்படுகின்றார், 50 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு செயல்படுகின்றார். மீண்டுமாக அவர் பரமேறி செல்லும்போது திரள் கூட்டமான அந்த இடத்துல உள்ள எல்லா மக்களும் கண்டு கழிக்கும்படியான ஒரு அறிவாற்றலை செயல்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகையினாலே காட்சியளித்து காட்சி போட அந்த காட்சியின் மூலமாக ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்ற இன்னும் அநேக நிகழ்வுகள் அதில் இருந்து கொண்டிருக்கின்றது. பேசிக்கொண்டே போனால் காலம் போதாது என்பதை கருதி இவைகளை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக ஆற்றல் படுத்தி அந்த ஆற்றலினாலே உலகத்தின் எல்லா சூழல்களிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு நீர் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல வேண்டும், ஆற்றலோடு நடக்க வேண்டும், தைரியத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அநேக நிகழ்வை நீர் எங்களோடு பேசிக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்திட்டோம். இயேசு கிறிஸ்து நினை திருப்பையில் வேண்டுகிறோம். வாழ்த்தர நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்கள் எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு சேர்ந்து நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாய் தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவத்தை பிறந்தார். பந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்தில் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரிழோரும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுவானில் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு என்று விசுவாசிக்கிறேன். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த நம்முடைய லேப்ரிச்சர் ஐயா குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு வாலிபர் ஐக்கிய சங்கத்தினால் ஆராதனை நடத்தப்படும். வருகின்ற 30/4/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 1/5/2025 வியாழக்கிழமை காலை 6:30 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 1/5/2025 காலை 9 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் VBS ஆயர் அவர்கள் தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்படும்.
இன்று ஆராதனைக்கு பின் விபிஎஸ்ஸில் ஆசிரியராகவும் ஊழியர் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் சற்று நேரம் தங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று உங்கள் பெயரை விபிஎஸ் டைரக்டரிடம் பதிவு செய்யும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற மே மாதம் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறாது. இன்றுடன் ஞாயிறு பள்ளி முடிவடைகிறது. 2025ஆம் ஆண்டில் ஜூன் 8ஆம் தேதி முதல் ஞாயிறு பள்ளி நடைபெறும். 28/4/2025 நாளை ஞாயிறு பள்ளி செல்ல இருந்த சுற்றுலா வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். நாளை செல்ல வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசுவாச பெருவிழா வருகின்ற முதல் ஞாயிறு 4/5/2025 நமது பேராய பெருநக அருட்பணி சிட்டி மிஷன் ஆலயத்திற்கான இடம் வாங்க தங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்திட பேராயத்தால் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதற்கான சிறப்பு கவர் வைக்கப்பட்டுள்ளது. எடுத்து சென்று அடுத்த வாரம் படைக்கவும். நம்முடைய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தங்களால் ஏண்ட நன்கொடையும் காணிக்கையும் தாராளமாக கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதற்காக ஜெபித்துக்கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் சிரமத்தை பொறுத்து கொள்ளவும் அடுத்த வாரம் இதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்படும். 2025ஆம் ஆண்டின் விபிஎஸ்க்கான தேவைகள் அநேகம் உள்ளது. உங்கள் காணிக்கையில் தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம்: இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 27/4/2025 இன்று திரு ரூபர்ட் சுந்தரம், திருமதி பிரியங்கா தனசிங், செல்வி பெனிட்டா ரேனிஷ். 28/4/2025 திருமதி எஸ்தர் மேரி ஆம்ப்ரோஸ். 29/4/2025 செல்வி ஜூடித் எக்டாலியா. 30/4/2025 திரு அன்பையன், திருமதி அமுதா கலைவேந்தன், செல்வி ஜோஸ்பின் பத்மினி. 1/5/2025 திருமதி வந்தனா பிரேம்குமார், திரு ஆரோன் மணிராஜ். 2/5/2025 திரு எஸ் குணசேகரன், திருமதி அன்புமணி விஜயராணி, திரு சாமுவேல் ராஜ் மோகன், செல்வன் ஸ்வீடன் ஜான், செல்வன் ஸ்வீடன் தாமஸ் ஆப்ரஹாம். 3/5/2025 திரு ஃபெட்ரிக் டேனியல். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 28/4/2025 திரு ஜெரால்ட் பொன்ராஜ், திருமதி எஃப்சி அன்புமணி டார்லிங் தம்பதியர். 29/4/2025 திரு ஜோசப் ராஜேந்திரன், திருமதி ஹெலன் தமிழ்ச்செல்வி தம்பதியர். 2/5/2025 திரு பால் ஞானசேகரன், திருமதி சத்யவேணி தம்பதியர். 3/5/2025 திரு ராஜ்பாஸ்கர், திருமதி ஐஸ்வர்யா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வில் அநேக ஆண்டுகளை காணவும் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சிறந்த மக்களாய் வாழ வாழ்த்துகின்றேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமிரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரை, மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த ஆற்றலை பெற்றவர்களாக இந்த நாட்களிலே உலகத்திற்குள்ளே நாங்கள் சென்று உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரை இந்த நாட்களிலே நாங்கள் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நாங்கள் வாழ்த்தவும் உம்முடைய வார்த்தைகளினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆற்றவும் தேற்றவும் ஆண்டவரது வருகை மட்டும் இதிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் நீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் வருகின்ற வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காகவும் ஏனையோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
கடந்த ஆண்டுகள் பரியந்தமும் கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து சுகமும் பலனும் நீடித்த ஆயுளினாலே நீர் ஒவ்வொரு திருப்தியாக்க இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டானது மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக, பிறந்த நாளை காணுகின்றவள் மாத்திரமல்ல, திருமண நாட்களை கண்டு அனுசரிக்கின்ற தம்பதியர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவைக்கின்றேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கவன் எவனோ அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி என்று சொல்லி பாக்கியம் பெற்ற தம்பதிகளாக, பெற்றோராக, பெரியோராக வாழ தெய்வரில் உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவரது வாழ்விலும் இன்னும் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின கிருபையை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய நேசக்கரம் ஒவ்வொரு வழி நடத்தட்டும். ஏசும் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அறிவிப்பிலை நாம் கேட்ட வண்ணமாக நம்முடைய பேராயத்திலே பெருநகர அருட்பணி, இந்த சென்னை மாநகரத்தில் சிட்டி மிஷன், அதாவது ரூரலில் ஒரு 160 மிஷனரிமார்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மாநகரத்தில் ஒரு 35லிருந்து 40 மிஷனரிமார்கள் அநேக நம்மை சுற்றி இருக்கின்ற ஸ்லம் பகுதிகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பெருநகர அருட்பணியில் தங்களை இணைத்து கொண்டு செய்து கொண்டு வரும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் விசுவாச பெருவிழா என்று சொல்லி இந்த பெருநகரத்திற்காக சிட்டியிலே இருக்கின்ற இடங்களிலே ஆலயங்களை எழுப்புவதற்கான இடம் வாங்கி அதன் மூலமாய் அங்கே மக்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, அப்படி இந்த பெருநகர அர்ப்பணிக்கான காணிக்கைகளையும் நம்முடைய ஜெபங்களையும் அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அதோடு நின்று விடாதபடி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அந்த இப்படிப்பட்ட ஒரு கவர் வெளியிலே வைக்க பெற்றிருக்கின்றது. உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். விசுவாச பெருவிழா வளரும் சென்னையில் மலரும் திருச்சபைக்கு எனது காணிக்கை என்று சொல்லி 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500, 4 ஸ்கொயர் ஃபீட் 6000, 10 ஸ்கொயர் ஃபீட் 15000, 50 ஸ்கொயர் ஃபீட் 75000 என்று சொல்லி இந்த மிக அவசரம், மிக அவசியம், அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட் என்று 50 பணித்தளங்களில் ஆலயங்களுக்கான நிலங்கள் வாங்க ரூபாய் 1 கோடி தேவை. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். ஆகவே ஊழியத்திற்கு உதாரணமாக இந்த பெருநகர அருட்பணி சிறந்து விளங்கிட அதற்கான தேவைகளை நாம் சந்திக்க வருகின்ற வெளியிலே வைக்க பெற்றிருக்கின்றது இந்த கவர்கள். வந்திருக்கின்றவர்கள் தயவு செய்து கொண்டு போய் அடுத்த வாரத்திலே உங்களாலான காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக விடுமுறை வேதாகம பள்ளி. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருச்சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்று வருகிறதை நாம் அறிகின்றோம். இந்த ஆண்டிலும் நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வருகின்ற முதல் தேதியிலிருந்து நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அதற்கு புதியதாக இயக்குனராக, டைரக்டராக நம் மத்தியில் இருக்கின்ற திருமதி ஜெயந்தி விசுவாசம் அவர்கள் இந்த ஆண்டு இயக்குனராக அவர்கள் இருந்து செயல்படுவார்கள். அவர்களோடு இணைந்து அனைத்து ஆசிரியர்களும் தன்னார்வ தொண்டர்களும் பிள்ளைகளுமாக கலந்து கொண்டு இந்த ஊழியத்தை தாங்குமாறு, ஜெபிக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறுவர் மத்தியிலே நடைபெறுகின்ற
இந்த ஊழியம் மிக சிறந்த ஊழியம். நம் அருகாமையில் இருக்கின்ற மற்ற புற இனத்து மக்களும் கூட இதன் மூலமாக பயனடைகின்றார்கள். ஆகவே தயவு செய்து திருச்சபையார் உங்கள் பிள்ளைகளை நேரத்தோடு இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆலயத்தில் முகப்பிலும் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இந்த சைட்லேயும் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற பிள்ளைகள் இது கிரவுண்டு மாதிரி நினைக்காம ஆலய பிரகாரம் என்பதை மனதிலே வைத்து நீங்கள் வந்தால் நேராக எங்கே உங்களுக்கு வகுப்பு எடுக்கின்றார்களோ அங்கே நீங்கள் செல்லணும். ஓடிட்டு என்ன இங்கே நிறைய இரும்பு துகள்கள்லாம் இருக்கும் உங்கள் காலில். அப்புறம் ஆலயத்தின் பேரில் குறை சொல்லக்கூடாது. பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்லி அனுப்புங்கள். ஆண்டவருடைய இடத்திற்கு நம்ம போகிறோன்ற பயம் உங்களுக்கு இருக்கணும். ஆகவே தயவுசெய்து பெற்றோர் பிள்ளைகளை இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அனுப்பி ஆண்டவருக்குள்ளாக பிள்ளைகள் வளரவும் எதிர்காலம் அவர்களுக்கு சிறந்ததாக அமைவதற்கான முயற்சிகள் தான் திருச்சபை எடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஊழியத்திற்கு இந்த 10 நாட்களும் நடைபெறுகின்ற இந்த ஊழியத்தில் திருச்சபையாருடைய பங்கு மிக அதிகம். ஆகவே உங்களாலான காணிக்கைகள் அல்லது ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கவும், இறுதி நாள் விழாவின் பொழுது பிள்ளைகள் அனைவருக்கும் பரிசு பொருட்களை கொடுப்பார்கள். ஆகவே இதை மனதிலே வைத்து திருச்சபையார் இந்த ஊழியத்தை தாங்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடந்த நாட்கள் இன்றைக்கு லேப்ரீச்சர் அவர்கள், குணசேகரன் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக என்னுடன் இறையியல் படித்த எனக்கு உடன்பிறவா சகோதரி அருட்திரு செல்விதாசன் அவர்கள் பெங்களூர் அல்சூர் பகுதியிலே பணியாற்றி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். நான் அவர்கிட்ட நேரடியாக கூட சொல்லலை. ஆலய பணியாளர்களிடத்தனா நான் சொன்னேன், கேளுங்க, அவர் முடியுமான்றதை நீங்கள் கேட்டு எனக்கு சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆக ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை அளித்ததற்கு ஐயாவுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரி அவர்கள் 35 ஆண்டுகள் ஆகின்றது நாங்கள் இறையியல் படித்து. என்னுடைய சகோதரியை காட்டிலும் அவர்கள் மிகவும் அன்புள்ளவர்கள். நான் நம்ம பேராயத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே எங்கள் பேராயர்கிட்ட, நான் உங்களுக்காக பேசுகிறேன், நீங்கள் வந்துடுங்க பெங்களூருக்கு, கேசிடிக்கு, கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸுக்கு. நான் இறையியல் முடித்து 96ஆம் ஆண்டு அவங்க எல்லாம் ஜூன் மாதத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு நவம்பர் மாதம் தான் நான் ஜாயின் பண்ணேன். இங்கே அந்த இன்பிட்வீன் டேஸில் ரொம்ப தொந்தரவு பண்ணி, நீ வா, நீ கிளம்பி வா, நாளைக்கு உனக்கு டயசிஸில் பிஷப் கிட்ட அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் கர்நாடகாக்கா லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் இல்லையா அப்படி என்கின்ற ஒரு பெரிய, எனக்கு ஒரு பெரிய என் உடன் பிறந்த சகோதரியைப் போலவே அவர்களும் அந்த 4 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த 32 அவர்களது வாழ்விலை, அவர்களுக்கு 62 வயது தான் ஆகின்றது. 2 பிள்ளைகள். அவரது கணவனாரும் அண்ணனும் அருட்திரு வில்சன் தாசன்ட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்னுடன் படித்தவங்க. 2 பிள்ளைகள் அவங்களுக்கு. அதற்கு முன்னதாக வேலூர் பேராயத்தில் ஒரு சகோதரி, அவங்களுக்கு 52 வயது தான். ஆற்காடு பகுதியில் குருசேகரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆயர்களாக இருந்தாங்க. அவங்க போன வாரத்தில்
கர்த்தருடைய சமூகத்தில் சென்றிருக்கிறாங்க. இன்னும் அநேகர் எண்ணிலடங்கான மக்கள் கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவரது வாழ்வு ஆண்டவருடைய கரத்தில் இருக்க நம்முடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 86வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை கடவுளுக்கென்று நாம் படைப்போம்.
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். இல்லை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக்கொள். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆம். ஆண்டவரே, முதல் இரக்கத்தை எங்களுக்கு காண்பையும், ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சமாதானத்திற்காகவும் தேவ கிருபைக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். சமாதானத்திற்கு காரணம் ஏக சிந்தை விரும்பமாக்கி கடவுளை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். கடவுளை தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடியார்களாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக சர்வவல்லிய கடவுளே, இந்நாள் வரையில் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாக்கிய ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்று. நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமை கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்கு அருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியார்களாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்று. இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆம். மகா பரிசுத்தம் இருக்கிற நிறைந்த நல்ல ஆண்டவரை, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே வந்து கர்த்தர் நல்லவன் சுற்றி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், மனுஷி பாக்கியவதி என்று சொல்லி நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் உம்முடைய திரு சன்னிதானத்தில் வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரது ஆற்றலை, உமது வல்லமையை நாங்கள் பெற்றவர்களாக இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போக இருக்கின்றோம். ஆண்டவரே, விசுவாசித்து தரிசித்து நீர் சொல்லி இருக்கின்றீரே, நீங்கள் போய் என்னுடைய சகோதரருக்கும் மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி நாங்கள் அறிவிக்கின்ற பணியிலே எங்களை நாங்கள் முழுவதுமாய் ஈடுபடுத்தி கொள்ளத்தக்கதாக உம்முடைய நிறைவான ஆற்றலையும் அருளையும் நீர் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீர் என்று சொல்லி உமது சீடர்களை இந்த உலகத்திற்குள்ளே நீர் அனுப்பி நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி எங்களுக்கும் அப்படிப்பட்ட அறைக்கூவலை விடுத்திருக்கின்றீர். நாங்களும் இந்த உலகத்திற்குள்ளே சென்று நாங்கள் வாழுகின்ற பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுக்கு உயிர்த்த ஆண்டவரை குறித்த உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்டது போல மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் அருளத்தக்கதாக ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பேசும்படியாக இல்லத்தின் தலைவராக நீரிருந்து ஒவ்வொரு வழிநடத்தி வருகின்றீரப்பா. இந்த நாட்களிலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலும் கடவுளிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னீரே. விசுவாசித்தவனே, விசுவாசித்தவளே பாக்கியவானும் பாக்கியவதியுமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ இருக்கின்ற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி முடிப்பதற்கான எல்லா கால சூழல்களையும் நீர் சாதகமாக நீர் மாற்றித்தர இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, நாங்கள் 4 மாதங்களின் கடைசி ஞாயிறில் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் தனிநபர்களாக, குடும்பங்களாக, திருச்சபையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கின்றோம்.
எங்கள் தேவைகள் என்னதென்று நீர் அறிந்திருக்கின்றீர். காலங்களிலே வேளைகளிலே எல்லாவித கிருபை வரங்களை நீ தர சித்தமாயிருக்கின்றீர். ஆகவே உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அதனதன் காலத்திலே நீ நேர்த்தியாய் செய்து முடிக்க சித்தமாக இருக்கின்றீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஓராண்டு முழுமையிலும் ஆண்டவரே, ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள், ஆண்டவரே, சூப்பர்டென்ட் அனைவரும் அவர்கள் எடுத்த முயற்சிகள், பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை அதிகமாக அறிந்து கொள்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டதற்காக பெற்றோர் பெரியோர் நாள் பள்ளிக்கு அனுப்பி ஆண்டவரது வார்த்தையில் நீர் எப்படி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக வளர்ந்தீரோ, அதே போல எங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வளருவதற்கு வாழுவதற்கு திருச்சபை அப்படிப்பட்ட ஒழுங்கினை மேற்கொண்டு இருப்பதினாலே திருச்சபைக்கும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இப்பொழுதும் இந்த விடுமுறை காலங்களிலே விடுமுறை வேதாகம பள்ளியை பேராயம் முழுமையிலும் நடைபெற இருப்பதை நீர் அறிவீர். எங்கள் ஆலயத்திலும் வருகின்ற முதல் தேதி முதற்கொண்டு நடைபெற இருக்கின்ற இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இயக்குனர் அவர்களுக்காக, இணை இயக்குனர் அவர்களுக்காக, அவர்களோடு இணைந்து பணியாற்ற இருக்கின்ற ஆசிரியர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, திருச்சபையின் பெரியோர்கள், தாய்மார்கள், ஆண்டவரே நடத்த பெற்றோருக்கு பெரியோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்களும் உறவினர்கள் நண்பர்களுமாக ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள் ஒவ்வொரு உதவிகளை நாடுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கர்மர்களை வழிநடத்தி இந்த காலங்களை நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர தெய்வரீர் உதவி செய்யும். திருச்சபையின் நலனுக்காக நாங்கள் வருகின்றோம். திருச்சபையின் வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொண்டு கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக விசேஷமாய் ஆண்டவரே ஆலயத்திற்கான வெஸ்ட்ரி ஆயத்தப்பட்டு வருவதை நீர் அறிவீரப்பா. அதற்காக கொடுத்திருக்கின்ற கரங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் கொடுக்க இருக்கின்ற கரங்களை நீர் வலுப்படுத்துமப்பா. ஆண்டவரே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள், அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களே என்று சொல்லி நெகேமியா அலங்கத்தை கட்ட எழுப்பின பொழுது அங்கே இருந்த எல்லா மக்களும் அவரவர் இல்லங்களிலே பழுது பார்த்தார்களே அப்பா. எங்கள் திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவரே இல்லங்களை நீ தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, இல்லங்கள் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு இல்லங்களை நீ தரத்தக்கதாக, ஆண்டவரே பழுதுகள் பார்க்கத்தக்கதாக சிறந்த முறையிலே இல்லங்களை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நீ தருகின்றவராக நெகேமியாவிற்கு ஆண்டவருடைய அலங்கத்தை சிறப்பிக்கின்ற பொழுது தங்கள் நாடுகளிலே ஊர்களிலே இருந்த எல்லா மக்களும் தங்கள் இல்லங்களை ஆண்டவரே அவர்கள் சுத்திகரித்து தங்கள் இல்லங்களை அலங்கரித்தார்களே அப்பா. அப்படியே எங்கள் திருச்சபையின் மக்கள், சகல பரிசுத்தவான்கள், ஆலய குடும்பத்தின் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கத்தக்கதாக கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்பட்ட ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பலவீனத்தில் சுகவீனத்தில் இருக்கின்றவர்களை நீர் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரே வருகின்ற புதிய மாதத்தில் அவர்களை திருச்சபையில் ஐக்கியத்தில் நீர் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். மத்திய மாநில அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களது தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாகவும் தேவரீர் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாகவும் புதிய தொழில்களை துவங்கி இருக்கின்றவர்கள், வியாபாரத்திலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். விவசாயத்திலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக போதுமான மழையை நீர் வர்ஷிக்க பண்ணத்தக்கதாக, பூமி தன் பலனை தரத்தக்கதாக மக்களாகிய நாங்கள் எப்பொழுதும் நன்றி பலி, துதிபலி, ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கத்தக்கதாக ஆண்டவரை தொழிற்சாலைகளிலும் ஆண்டவரை மற்ற பணிகளிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக பணி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பணியை நீர் கட்டளையிடத்தக்கதாக படித்து முடித்து ஆண்டவரை பயிற்சியிலே தங்களை இணைத்துக்கொள்ள இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, இப்படி எல்லா தரப்பினருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கின்றவராக இருக்கின்றப்பா. நீர் ஒவ்வொருடைய தேவைகள் நீர் சந்தியும். ஒவ்வொருவருக்கும் நீரே போதுமானவராய் இம்மட்டும் உதவி செய்த எபனேசரே, இனிமேலும் இம்மானுவேலராக நீர் ஒவ்வொருவரோடு நீர் தங்கியிரும் ஆண்டவரே. திருச்சபையின் தேவைகள் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நீர் சந்தித்து வருகின்றப்பா. நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் செய்கின்ற ஆண்டவர். விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய ஊழியத்திலும் கூட ஆண்டவரை தங்களை இணைத்து கொண்டு இருக்கின்ற ஆசிரியர்களுக்காக, ஆண்டவரை இயக்குநர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அனுப்பி வைக்கின்ற பெற்றோர்களுக்காக, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஆண்டவரை அவர் தேவைகள் சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற, ஆயத்தமாயிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அமக்கி குலுக்கி சரிவாய் விழுகின்ற வரையிலும் நீ கொடுக்கின்றவராக இருக்கின்றேன். வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் உமது மக்களை அப்படியாய் நீர் வர்த்திக்க பண்ணத்தக்கதாக தேவரீர் நீர் ஒவ்வொருவரையும் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உமது மக்களை அப்படியாய் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு எடுத்து நீர் பயன்படுத்தும். புதிய மாதமானது மனமகிழ்ச்சியின் மாதமாக, ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாகவும் அமையத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும். தொடர்ந்து திருச்சபையின் வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்ற செயலர், பொருளர், ஆண்டவரை சேகர குழு உறுப்பினர்கள், ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு உறுப்பினர்களையும் உம்முடைய திருக்கரத்தில் மீண்டுமாக ஒப்புவிக்கின்ற இளைப்பிரிச்சர் அவர்களுக்காக, அவரது குடும்பத்தினருக்காக, ஆலய பணியாளருக்காய், அவர் தம் குடும்பத்தினருக்காக இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திரு செல்வராஜ், திரு தீபன், திரு பால்ராஜ், அவர் தம் குடும்பங்கள், இப்படி எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரை நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு நீர் வழியனுப்பும். மீண்டுமாய் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை, நன்றி பலி, துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றவரை உம்முடைய திவ்ய பிரசனம், ஆசீர்வாதம், வழிநடத்துதலும், பாதுகாப்பும், பராமரிப்பும் உமது அடியவர்கள் ஒவ்வொருவரோடும், வர தடைப்பட்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் தங்கி தாபரிக்கும்படியாய் ஏசும் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழி நடத்துதலும், பாதுகாப்பும், பராமரிப்பும் உங்கள் அனைவரும் வர தடைப்பட்டிருக்கிற மக்களோடு, நம் வாழுகின்ற சமுதாயத்தோடு, உலகம் அனைத்துள்ள மக்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. திருச்சபைக்கு ஒரு அறிவிப்பு. முடிவு பாடல் பாடி முடிந்த பின்னதாக நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி சூப்பரண்ட் அவர்கள் ஒரு ஆண்டு முழுமையிலும் அட்டெண்டன்ஸ் அவார்டு ப்ரைஸஸ் கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே பிள்ளைகள் வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று மங்கள கவிகள் யெகோவா எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். Amen.
சபையர் அமரவும். ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். சபையோருக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.